கேப்சிகம் சிக்கன் செஞ்சோம். வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ மணி 6 ஆயிடுச்சு. டின்னர் என்ன செய்யறதுன்னு தெரியல. உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி டின்னர் ரெடி பண்ணலாம். வாங்க போகலாம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாஸ்தா இருக்குது. ஓகேவா? பாஸ்தா செஞ்சுட்டேன். பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அதனால் பாஸ்தா எடுத்தாச்சு. பாஸ்தா செய்யறதுக்கு வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் இருக்குது, கோஸ் இருக்குது, கேரட் இருக்குது. சும்மா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி தான் போட போகிறேன். ஆனியன் இதில் பாதி போட்டால் போதும். இந்த பாஸ்தாக்கு கொடுத்த மசாலா இருக்குது, சும்மா கொஞ்சம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வச்சுருக்கேன், சால்ட்டு, இது வந்து டொமேட்டோ சாஸ், அவ்வளோதான். இது வந்து தண்ணி பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு, அவ்வளோதான். இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன ஸ்பெஷல்னாக்கா எங்கள் ஊர் ஸ்பெஷல். ஒருவேளை கிடைக்கலாம், எல்லார் ஊர்லேயுமே சிக்கன் பக்கோடா கிடைக்கும். ஆனால் எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல் இந்த சிக்கன் பக்கோடா. என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் அந்த சிக்கன் பக்கோடா. இது இருந்தால் போதும். பாஸ்தாவை முதல்ல வேக வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டாச்சு. இப்போ இதில் பாஸ்தாவை போடலாம். இது பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளார வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டு, இந்த கோஸ் இதெல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாஸ்தாவில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு தாளிச்சிக்கலாம். ரொம்ப வதக்கிறதில்ல. ஆனியன் போட்டாச்சு. அதுக்குடைய பீன்ஸ் போட்டுக்கலாம். இதுக்குடைய கேரட் போட்டுக்கலாம். கோஸ் சீக்கிரம் வந்துடும், லாஸ்ட்டாக போடலாம். இஞ்சி பூண்டு இது ரெண்டைக்குமே நான் வந்து சும்மா ரஃப்பாக தட்டி வச்சுருக்கிறேன். எல்லாத்துலேயுமே இஞ்சி பூண்டு வாசனை இருந்தால் தான் நம்மளுக்கு இறங்கும். அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இது ரெண்டும் அப்புறம் போடலாம். காய்க்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். நம்மளுக்கு பாஸ்தாலேயும் சால்ட் போட்டுருக்கோம், சிக்கன் பக்கோடாலேயும் வந்து சால்ட் இருக்கும். அதனால் சும்மா காய் வேகிறதுக்கு மட்டும் சும்மா இந்த பாஸ்தாவுக்கு கொடுக்க மசாலா இருக்குது, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போடுறாங்க. கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு. இப்போ இந்த கோஸ் போட்டுக்கலாம். இப்போ பாஸ்தாவை போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்றதுக்கு சும்மா கொஞ்சமாக, நிறைய வேணாம், சும்மா கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம். டொமேட்டோ கெச்சப் இது போடும்போது ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அது நல்லாயிருக்கும்.
இப்படி தூவிட்டு நம்ம இஷ்டம், இன்னும் கூட சின்னதாக கூட போட்டுக்கலாம், இன்னும் நிறையாவும் போட்டுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இது வாயில் வந்த உடனே சாப்பிட்டது போக மீதி சூடாக இருந்துச்சாங்கட்டே கடை நடிச்சாச்சு. அது போக மீதி தான். கடைசியாக கொஞ்சம் பெப்பர். கொத்தமல்லியை அப்படியே தூவிட்டு டேஸ்டிங். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்மளோட சிக்கன் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு இது செய்யறதுக்கு. உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கடன் செஞ்சிடலாம். இன்னொன்று, பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஃபுட்டு. நிச்சயமாக உங்களுக்குலாம் பிடிக்கும். இன்னொன்று, குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை இதை செஞ்சு கொடுக்குறீங்கன்னா நிச்சயமாக பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் உங்களுக்கு சிலதெல்லாம் போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம விட்டுடலாம். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாஸ்தா, நூடுல்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான விஷயம்னாக்கா அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இந்த நம்ம எப்போயாவது தானே என்றைக்கோ ஒரு நாளுக்கு செய்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா இது ஓகே தான். மற்றபடி நம்ம இதை வந்து ஃப்ரைட் ரைஸில் கூட இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். டக்குன்னு ஒரு சிக்கன் பக்கோடா வாங்கி போட்டு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். பாய்.